Come back to my channel, Nikki's Art and Craft. இன்றைக்கி நம்ம ஒரு கப்பை யூஸ் பண்ணி தான் ஒரு சூப்பரான கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு அன்யூஸ்ட் கப் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கம்பி எடுத்துக்கிறேன். அதை இந்த மாதிரி க்ளூ யூஸ் பண்ணி அந்த கப்போட அந்த ஹேண்ட் இருக்கு இல்லையா, அங்கே நான் இந்த மாதிரி அட்டாச் பண்ணுறேன். அட்டாச் பண்ணிவிட்டு கொஞ்சம் மவுல்டேட் எடுத்து அதை இந்த கப்போட சுற்றி அட்டாச் பண்ணுறேன். ஸோ நல்லா ஸ்ட்ராங்காகவே அட்டாச் ஆகிக்கும். அதுக்கப்புறம் இதை நல்லா காய விட்டுறேன். நல்லா காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லாவே ஸ்ட்ராங்காக இது நிற்கும். அதுக்கப்புறம் நான் ஒரு ஃபாயில் எடுத்துக்கிறேன். ஃபாயில் எடுத்து இந்த கம்பியை சுற்றி இந்த மாதிரி கவர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபாயிலில் கவர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே மோல்டேட் யூஸ் பண்ணி நான் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறேன். உங்கள்கிட்ட மோல்டேட் இல்லைன்னா நீங்கள் ஏதாச்சும் ஹோம்மேட் கிளே கூட எடுத்துக்கலாம். கம்ப்ளீட்டாக அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நல்லா காய வச்சிடறேன். காஞ்சதுக்கப்புறம் நான் கப்போட இந்த சைடில் கொஞ்சம் கூட மவுல்டேட் எடுத்து வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி அட்டாச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பேப்பர் கப் எடுத்து இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிவிட்டு அதையுமே இப்போ நம்ம அட்டாச் பண்ணோம் இல்லையா மவுல்டேட், அது மேலே க்ளூகன் யூஸ் பண்ணி அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே தான் நம்ம ஃபெதர் வரப்போகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மவுல்டேட் எடுத்து இந்த மாதிரி ஃபெதர் ஷேப்புக்கு கொண்டு வந்துக்கிறேன். இதே மாதிரி நிறைய பண்ணுறேன். அதுக்கப்புறம் மாடலிங் டூல் யூஸ் பண்ணி ஃபெதர்ஸோட டிசைன் வரைஞ்சிக்கிறேன். நம்ம பேப்பர் கப் அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே இந்த மாதிரி ஆர்டரில் நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட மவுல்டேட் எடுத்து அதை பால் ஷேப்புக்கு கொண்டு வந்து வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி அட்டாச் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சம் கூட மவுல்டேட் எடுத்து இந்த பீகாக்கோட வாயை அட்டாச் பண்ணுறேன். கொஞ்சம் கூட மவுல்டேட் எடுத்து அதை நல்லா பால் ஷேப்புக்கு கொண்டு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக இந்த கப்பை சுற்றி நான் அட்டாச் பண்ணுறேன். நம்ம பீகாக் ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம இதை பெயிண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் லைட் க்ரீன் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி இந்த பீகாக்கோட பாடியை நான் பெயிண்ட் பண்ணுறேன். அப்புறம் ப்ளூ கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுறேன். எல்லோ கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி பெயிண்ட் பண்ணுறேன்.
ஃபஸ்ட்டு வந்து பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி இந்த சென்டரில் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி க்ரீன் கலர், ப்ளூ கலரும் எல்லோ கலரும் மிக்ஸ் பண்ணி நான் அந்த கப்பையுமே கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணுறேன். எல்லோ கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபெதர்ஸில் டாட் வந்து வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி எல்லோ கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி இந்த பீகாக்கோட வாயுமே பெயிண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கோல்டு கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி ஸ்பாஞ்சில் எடுத்து இந்த மாதிரி டேப் பண்ணி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ப்ளூ கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி இந்த எல்லோ கலருக்கு மேலே இந்த மாதிரி டாட் வச்சு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொஞ்சம் க்ளே எடுத்து இந்த மாதிரி 3 சைட்ஸுமே இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதை நல்லா பெயிண்ட் பண்ணுறேன். அதை வந்து இந்த பீகாக்கோட ஹெட்டில் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சம் சீட் பீட் எடுத்து அதை வந்து ஐஸோட சைடில் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து நான் கோல்ட் பெயிண்ட் யூஸ் பண்ணி லைட்டாக இந்த ஃபெதர்ஸ்லாம் அப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி நெக் போர்ஷன்லேயும் நான் இந்த கோல்ட் பெயிண்ட் யூஸ் பண்ணி வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கிறேன். சென்டர் போர்ஷன்லேயும் கோல்ட் பெயிண்ட் யூஸ் பண்ணி நல்லா பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம க்யூட்டான பீகாக் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பெல் ஐக்கான் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.